தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அரசியல் களத்தில் தனது அதிரடி அரசியலின் மூலம் தமிழகம் முழுவதும் பாஜகவை வளர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, எல் முருகன் ஆகியோருக்கு அடுத்ததாக கட்சி பணியில் சிறப்பாக செயல்பட்டு இளைஞர்கள் மத்தியில் பாஜகவிற்கு இடத்தை உருவாக்க முக்கிய காரணமாக அமைந்தவர் அண்ணாமலை. இவரது தலைமையின் கீழ் பாஜக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் பாஜக தோல்வியை சந்தித்தாலும் பல தொகுதிகளில் அதிமுகவை விட அதிக வாக்குகளை பெற்றது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் குட் புக்கில் இடம்பெற்றுள்ள அண்ணாமலை இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் நடத்தும் படிப்பில் படிப்பதற்காக நேற்று முன்தினம் நள்ளிரவு லண்டன் புறப்பட்டு சென்றார். இதன் காரணமாக சுமார் 4 மாதங்கள் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் அண்ணாமலைக்கு பதிலாக புதிய மாநில தலைவர் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியானது. அதன்படி வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், ராகவன், குஷ்பு ஆகியோரின் பெயர்கள் அடிபட்டது. இந்த நிலையில் அனைவருக்கும் ஷாக் கொடுக்கும் வகையில் ராஜாவிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாஜக சார்பாக அறிவித்துள்ள ஒருங்கிணைப்பு குழுவானது பாஜக மூத்த தலைவர் ராஜா தலைமையில் சக்கரவர்த்தி, கனக சபாபதி, முருகானந்தம், ராம சீனிவாசன், சேகர் உட்பட 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு மாநில மையக்குழுவுடன் ஆலோசித்து கட்சி பணிகளை கவனிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.